பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது சார்? அதாவது ஒரு பக்கம் விஜய் வேட்புமனு தாக்கலில் வழக்கு சம்பந்தமாக இருக்கிறத பெரம்பூரில் மறைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கட்சி வேட்பாளர்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலே ஒரு புகார் வருது. இன்னொருத்தர் தனி ஒருவனாக வாக்கு சேகரிக்கிறாரு அப்படின்னு திருத்தணி தொகுதியில் ஒருத்தர் போடுறாங்க. தொடர்ந்து தாவேகாவில் ஏதோ ஒரு சலசலப்பு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதா? அது சார் இப்போ தாவேகாங்கிற கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது கட்சியில் அனுபவமாக இந்த ஆட்களை கூட வச்சுக்கிறாங்க. விஜயகாந்த் பண்டோட்டி ராமச்சந்திரன், கமலஹாசன் ஆரம்பிக்கிறப்ப மக்கள் நீதி மையத்தில் ஒரு கேட்டகரி வைஸ் வச்சிருந்தார். இலக்கியம் சார்ந்த பேசக்கூடிய ஆட்கள், நிர்வாகம் சார்ந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பெரும் கூட்டம் வச்சிருந்தாரு. அவங்க ஈஸியாக போய் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. புஷி ஆனந்த் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன தொகுதியில் எம்எல்ஏ இருந்தார். அதான் அவருக்கு அரசியல் அனுபவம். சிடி நிர்மல்குமார் ஐடி விங்குள்ளே இருந்தவர் தான். அவருக்கு பெருசாக கல அனுபவம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெருசாக அனுபவம் இல்லாத ஆட்கள் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு அது ஒரிஜினாலுமே அரசியலுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு வச்சுங்களேன். அவர் கல அரசியலும் தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, உள்துறை செக்ரட்டரிக்கு எழுத வேண்டிய லெட்டரை மணிப்பூர் ஆளுநர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவர் கவர்னர், மணிப்பூர் கவர்னராக இருக்கார். அந்த பேர் கூட உங்களுக்கு தெரியல. இப்போ அந்த பேர் தெரியாதது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு ஒரு டீம்லாம் பெருசாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தானே எழுதி கொடுப்பாங்க. அதை நிர்மல்குமாரே எழுதி அனுப்ப போகிறது இல்லை. இதெல்லாம் வெரிஃபை கூட பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டே ஹம்பக்கு சார். நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். 100 கோடி 150 கோடி வாங்கியிருப்பாங்க. டேட்டாஸை பேசுவாங்க. அது லேப்டாப்பை காமிப்பாங்க. பார்த்தீங்களா, பெரம்பூரில் 40,000 சோட்ஸ் உங்களுக்கு சாலிடாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு படம்லாம் போட்டு காமிப்பி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. இதை உட்காந்து கேட்பாங்க. இவனுக்கு போனோடனே அப்படியே அள்ளி போடுற மாதிரி காலம் அங்கே உட்காந்துருக்கிறா 2 பேர். அவனை மீறி உள்ள முடியாது. வீட்டில் உட்காந்துருப்பேன். என்ன மாமா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஓட்டு போகிறேன் இல்லையா அப்படிம்பா. போய் அவனுக்கு போடணும் உனக்கு போட இவன் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் அவனுக்கு காமிச்சிட்டு 40,000 சோட்ஸ் இருக்குது. இதில் 10,000 நம்ம லெஸ் பண்ணால் கூட 30,000 நமக்கு வரும். சால்டா யூ வில் வின் அப்படிம்பாங்க. உடனே ஒரு பார்ப்பாங்க, ஓஹோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அரசியல் அப்படின்னு நடிச்சு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கு லெட்டர் எழுதுறது கூட தெரியாது. லெட்டர் எழுத தெரியல. திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் முதல் நாள் வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு பள்ளிக்கூடம் மத்தியில் போய் விசில் அடிச்சு அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்பீக்கர்ல 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நடந்துருக்கீங்க, இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாஜ் ஹோட்டல் நடக்குது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வந்துட்டாலேயும் நீங்கள் அரசியல் கட்சிகள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, நீங்கள் பேரணி போனாலும் சரி, டோர் கேன்வாஸ் போனாலும் சரி, தேர்தல் ஆணையத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும். அது ரூல்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் நீங்கள் தேடி வாங்க வேணாம். சுவிதான்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்பில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கட்சியோடைய பார்ட்டியோட நேம், எங்கே கேம்பெயின் பண்ண போறீங்க, எத்தனை பேர் வருவாங்கிறத நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகி வந்துடும். அதை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாஜ் ஹோட்டல் நடக்குது. அடுத்த நாள் காலையில் முதல் நாள் ஈவினிங் என்ன பண்ணிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. போட்டோடனே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 48 மணி நேரத்துக்கு முதல் நாள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே அவங்க ரிஜெக்ட். அதுவே பெர்மிஷன் வாங்க தெரியல. அதுக்கு பேர் திருச்சியில் போகிறாங்க. திருச்சியில் போனால் ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். இவர் போய் என்ன பண்ணுறாரு, கூட்டத்தை பார்த்தோம் எனர்ஜி ஆகிட்டு ரோட் ஷோ பண்ணுறாரு. அங்கேயும் போய் ஒரு பையன் விழுந்தார், ஒரு இறங்கி போன ட்ராமாலாம் பார்த்தோம். அப்போ அடிப்படையான அந்த கட்டமைப்பே உங்களுக்கு தெரியல. போட்ட வேட்பாளர் பேர ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஒரு அக்கா டாக்டருங்கிறாங்க. கடைசியில் என்ன டாக்டர், ஜோசியத்தில் டாக்டர் போல, ஜோசியத்தால் கேன்சரை குணப்படுத்துவோங்கிறாரு அந்த மாதிரி ஒரு டாக்டர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு மட்டும் தான் கஞ்சா கட்சி வெளியிருக்காங்க. வேற வேட்பாளர் அவரை போட்டுருக்காங்க. சரி சார், ஒரு கட்சியில் பிரச்சனை வர மாற்றிருப்பாங்களா இல்லையா? எந்த கட்சியாக இருந்தாலும் குற்றச்சாட்டு. இப்போ நாம் தமிழர் வேட்பாளர் பெரம்பலூர் நினைக்கிறேன். நாம் தமிழர் வேட்பாளர் திமுக வேட்பாளரோட சகஜம் பேசிட்டாரு, கை கொடுத்துட்டாரு, ஏதோ பேசிட்டாருன்னு நீ வேட்பாளர் மாட்டாங்க. எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி நடக்கும். ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வருது, ஒரு வேட்பாளர் போடுறோம், 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் வந்திருக்கான் சார் கஞ்சா கேஸில் போயிட்டு, அவன் வேட்பாளர்னு எடுத்து போட்டு சோசியல் மீடியா பூரா கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க மாத்திருக்கணுமா இல்லையா? சரி, தெரியாமே போட்டீங்க, மாத்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மாத்தலையா? விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. இவன் கஞ்சா கேஸில் உள்ள போனதுன்னு தெரியுமான்னு தெரியல. இவன் வேட்பாளரானு தெரியல. இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. என்னன்னா அந்த அறிமுக கூட்டம் சார் 234 பேர் சொல்லுங்க. இல்ல அவர் நானே ஒவ்வொரு ஆளையும் நேரடியாக தேர்ந்தெடுத்தேன். நேரடியாக பார்த்து அறுத்து தள்ளினார். நீங்க வேற 234 பேரையும் விஜய் மனப்பாடம் சார். அப்ப அவர் தேர்ந்தெடுக்கலையா? தெரியாது சார். கடைசி நேரத்தில் நைட்டு கிளம்பி வந்திருக்காப்ல சார். அதிமுகவுடைய மாவட்ட செயலர் தூசிகே மோகன்கிறவர் சாயங்காலம் வரைக்கும் எடப்பாடி பேசியிருக்காரு. சீட்டு தருவீங்களா இல்லையா? இல்லைங்க, இருங்க அடுத்த வரைக்கும் போட்டுக்கலாம். நைட்டா பஸ் ஏறி வந்துட்டாப்ல. 234 தொகுதி வேட்பாளரை நம்ம லிஸ்ட் கொடுத்துருவோம் சார். தமிழ்லேயே எழுதி அடிச்சு கொடுத்து விஜய் தப்பு இல்லாமல் வாசிட்டோம். அவங்க யார் என்ன பதவி இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். இல்லை அவர் தெரியட்டும் சொல்லிட்டோம். நானே கூட தேவைக்காக ஓட்டு போறேன். நீங்க சொல்றது VS பாபு பேரை சொல்லாம பிரபுவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது, அதை வச்சுட்டு சொல்றீங்களா? அதை வச்சுக்கல சார். வேட்பாளர் யாருன்னு தெரியாது சார் விஜய்க்கு.
இப்போ திருச்சியில் கூட்டம் நடத்தினார்ல, போனார், திமுக அவர் திட்டினாரு, பெட்ரோல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுக்கு திமுக தான் காரணம், நீ ஏன் ஒன்றும் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, ஈரானில் போய் நீங்கள் பேச வேண்டாமா, ட்ரம்ப்கிட்ட பேச வேண்டாமா, நீங்கள் வாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, சிஎம் சார் பெட்ரோல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் ட்ரம்ப்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கல்ல, அதே மாதிரி ட்ரம்புக்கு போக வேண்டியதுனா அப்படின்னு பேசியிருப்பார். அப்புறம் பேசிட்டே ஒரு பாட்டு பாடுறாரு, வெற்றி நிச்சயம் நல்ல கான்ஃபிடண்டாக இருங்க, நான் வர்றேன் உங்கள் விஜய் எப்படி கரெக்டாரு. அந்த தொகுதியில் ஒரு 10 வேட்பாளர் நிற்கிறான், அவன் பேர சொன்னோம், அவனை மேடையில் பக்கத்தில் நிற்க வச்சு அவனை இதான் என்னுடைய தம்பி, நான் எனக்கு மாதிரி அவருக்கு ஓட்டு போடணும், இந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இந்த தொகுதியில் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டு வெட்டு விட்டாங்க. இது என்ன அரசியலே தெரியல. நீங்க ஒரு பகுதிக்கு அவன் ஆசைப்படுவாங்க சார், ஒரு வேட்பாளர் ஒரு எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால அப்படி பண்றாரா? ஏன்னா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு எம்ஜிஆர் சிலை முன்னாடி நின்று அப்படியே பண்ணாரு. எம்ஜிஆர் அப்படியே பண்ணாரு. ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் என் தம்பி, என் ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பரப்பு நிற்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி கையை பிடிச்சி கொண்டு கொடுப்பாரு. ஜெயிக்க வச்சு அவனை சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு அனுப்பணும், செய்வீங்களா அப்படிம்பாரு. நீங்க செஞ்சீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேற்று இருந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டார். இது என்ன கொடுமைனா, வாரிசுலா சொத்தை ஆட்டையை போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் யார் ஆட்டையை போடுறது? இப்போ ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை எஸ்ஐசி வந்து எம்ஜிஆர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுங்க, போய் ஏதாவது வீட்டுக்கு போயிருக்காரு ராமாவரம் தோட்டத்தில், எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்தவன் நான் இருப்பாப்ல, எம்ஜிஆர் தூரமாக கூட பார்த்துருப்பாரான்னு தெரியல. ஒன்று எம்ஜிஆருடைய வாரிசு நான் தான். இது என்ன காமெடினா, இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அதிமுக அமைதியாக இருக்கு. எங்க தலைவர் நீ வாடகை எடுக்கிற, எம்ஜிஆரை கையில் எடுத்ததுக்கு இவங்க தான் ரியாக்ட் பண்ணிருக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ண முடியாதுன்னு தெரியாம இருக்காங்க. இவங்க தான் வந்து கரூர் சம்பவத்துக்கு முட்டு கொடுத்தாங்க. இப்போ ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆட்டையை போடுறதுக்கு பாஜக தயாரா இருக்கு, இந்த பக்கம் விஜயும் தயாராயிட்டார். விஜய் மாலையை போட்டு வந்தோன்னே எம்ஜிஆர் திருப்பி போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு ஏஐ வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அப்ப வாரிசுலா சொத்து ஆட்டையை போடுறது மாதிரி எம்ஜிஆர் ஆட்டையை போடுறதுக்குள்ள விஜய்க்கு பாஜகவுக்கு தான் கடுமையான போட்டியாரு. உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறது தான் பண்றீங்க. சரி, அங்க போறீங்களே, திருச்சி கிழக்கு தொகுதியில என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல பேசுனீங்களா? நான் இது வரைக்கும் இருந்திருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணல, நான் இந்த வரைய பண்ணுவேன், ஒட்டு மொத்தமாக திருச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க கேட்டால் பரவாயில்ல. போறீங்க திமுக திட்டுறீங்க, பெட்ரோல் விலைக்கு திமுக தான் காரணம், கேஸ் தட்டுப்பாடு திமுக தான் காரணம், 2 பாட்டு பாடுறீங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ சீமான் பாடுறாரு, இவரும் பாட ஆரம்பிச்சார். போற போக பார்த்தா இவங்க எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சூப்பர் சிங்கருக்கு போயிடுவாங்க போல. நாம் தமிழில் முதல்ல சீமான் தான் பாட ஆரம்பிச்சாப்புல, இப்போ எல்லாருமே மேடைக்கு பாட ஆரம்பிச்சாங்க. விஜயும் பாட ஆரம்பிச்சார், விஜயினுடைய கட்சி வேட்பாளரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட குளறுபடி சார். அது வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு நிற்கிறவெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றப்பின்னணி இருக்குது. கட்சி நிர்வாகிகள் கிடையாது. இந்த மாதிரி கட்சி நிர்வாகியா ரொம்ப ஜோசியக்காரமாக போட்டாங்க, கட்சி நிர்வாகியா, இந்த கஞ்சாகஸ்டர் உள்ள போட்டிருந்தாங்க கட்சி நிர்வாகியா, தேனி மாவட்டத்தில் ஒருத்தர் கம்பத்தில் போட்டிருக்காங்க, அவர் வந்து திருத்தணியில் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தவர் தான் வேட்பாளர். அந்த கட்சியில் இப்போ வந்து யாரும் அவர் கூட பிரச்சாரத்துக்கு வராமல், ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் தனியாக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. அப்படிதான் சார். அங்கே யார் இருக்கா? யார் இருக்காங்க? ஒன்றுமே நிர்வாகிகளே யாரும் தெரியாது, வேட்பாளர் யாரும் தெரியாது, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கு. எனக்கு எழுதி வச்சுங்க, ஒரு தொகுதியில் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க சார். தமிழ்நாட்டில் 234 தொகுதி, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜயும் பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார், திருச்சியிலும் ஜெயிக்க மாட்டார். விஜய்க்கு ஒரு வலுவான ஓட்டு விழும், செகண்ட் பிளேஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஜெயிக்க மாட்டார். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டை பிரிக்கிறதுங்கிறத அவங்களுடைய நோக்கம், அதான் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ இந்த வேட்பு மனுவில் விஜய் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணதில் வழக்கு பதிவு பற்றி சொல்லலை, மறைச்சிட்டாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. 2 வழக்கு, ஒன்று பெரம்பூரில் போட்ட வழக்கு, இன்னொன்று மதுரை மாநாட்டில் பதியப்பட்ட வழக்குன்னு. பெரம்பூர் அன்னைக்கு தான் நடந்தது, அந்த வேட்புமனுல ஏன் சொல்லன்னு அதை கேட்க முடியாது. மதுரை மாநாடு வழக்கை ஏன் வந்து பெரம்பூர்ல சொல்லல அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து சார். ஆர்டி சேகர் பெரம்பூர்ல திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் வந்து 2019 பை எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து ஆளும் கட்சியா அதிமுக வேட்பாளராக ராஜேஷை போடுறாங்க. இவர் எதிர்த்து பை எலெக்ஷன்ல திமுக சார்பாக எதிர்கட்சியில் நிற்கிறார். எதிர்கட்சியாக நின்று 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார். எப்பயும் பை எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும். அப்படி பை எலெக்ஷன்லேயே 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார். அவர் அந்த பகுதியில் கவுன்சிலராக இருந்தவர், அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்ததாக இருக்காரு. மக்களோடு அணுகுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்குறப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டால் விஜய் போய் எங்கப்பா தூரமாக நின்று கூட பார்க்க முடியல, என் பிரச்சனையை இப்போ எங்கப்பா பார்க்கறது. அப்போ விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு, ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இருக்கு, அந்த ஓட்டு விழுகும். அடிப்படை பேஸ் இருக்கு பாருங்க, இந்த ஓட் பேங்க்ங்கிறது. அது வந்து இவர் கொஞ்சம் வேலை பார்த்து வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த சுடுகாடுக்கான 3 ஏக்கர் இடம், அதைங்கிறது இப்பதான் வாங்கி கொடுத்துருக்காரு. அடக்கம் பண்ணக்கூடிய இடம் வந்து 3 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்குறாரு. 2வது அந்த பகுதி மக்கள் மத்தியில் நம்ம நெருக்கமாக இருக்கிறார். யார் வீட்டுக்கு நல்லது கட்டத்துக்கு போகிறது, அங்கேயே இருக்கிறது, அந்த ஒரு மிங்கிலாக இருக்கார். அப்போ 2021 இந்த சீட் கொடுக்குறாங்க, 50,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிக்கிறார் லீடிங்கில். அப்படிங்கும் போது அவரை வீழ்த்துறதுக்கு அங்கே நாங்கள் வாய்ப்பு இல்லை. எழுத்த மாதிரி பாமகவில் போட்ட கேண்டிடேட்டும் அவங்க வந்து வெளியூர்காரவங்க, அவங்க திண்டுக்கல்லேருந்து வராங்க, திண்டுக்கல்ல பிறந்தா கூட சிவகாசியில் இருக்கிறாங்க, சிவகாசியிலேருந்து வந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவருக்கும் அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாடார் வாக்குகளை மெயின் பண்ணி அவங்க போடுறாங்க. அப்போ போட்டிங்கிறது 2 பேருக்குள்ள தான் பலமாக போகுது. பலமாக போகுங்கிறது ஆதிசேகரை அவரை மீறி அங்கே வெற்றி பெற முடியாதுங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளா பின்வாங்கினோம்னா அது சிக்கலாகி போகுமே அப்படிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேட்புமனு ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடி ஆகட்டும் அப்படின்னு மதுரையில் நடந்த ஒரு வழக்கை வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மதுரையில் போட்ட வழக்கை மென்ஷன் பண்ணாமல் திருச்சியிலையும் அதே மாதிரி கொடுத்துருந்தா கூட சந்தேகம் வந்திருக்காது.
திருச்சியில் மென்ஷன் பண்ணுறாரு. மதுரையிலே எனக்கு 2025 வழக்கு இருக்குங்கிறத திருச்சி வேட்புமனு சொல்கிறாரு, பெரம்பூர் வேட்புமனுவில் சொல்லலை. இல்லை, இப்போ இது தெரிந்து நடந்திருக்குதா, தெரியாமல் நடந்துப்பட்ட குளறுபடி? தெரியாமல் நடந்திருந்ததுன்னா அங்கே மறைச்சிருப்பாங்கல்ல. தெரியாமல் நடந்துருச்சுன்னா அங்கே கொடுத்துருக்கதை மறைச்சிருப்பாங்க. தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல தள்ளுபடி ஆட்டும், பெரம்பூர் தள்ளுபடி ஆட்டும், திருச்சியில் மட்டும் கொஞ்சம் சேஃப்டி நிற்போம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளாள கிறிஸ்டின் அப்படிங்கிறது இவருடைய இது. பெரம்பூரில் தள்ளுபடி ஆச்சுன்னா அதில் ஒரு சிம்பத்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவன் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்களா, திமுக பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து சொல்லுவானுங்க தேர்தல் ஆணையங்களை என்னென்ன முடக்குறாங்க, அதுக்கு திமுக தான் காரணம். திமுகவும் தேர்தல் ஆணையமும் கள்ள கூட்டணி, 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய வெற்றியை முடக்குறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இனிக்கு விருதராஜை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச்சு ஃபாதராக இருந்தவர் அந்த ஏரியாவில். அவர் அடிப்படையிலிருந்து அங்கே வந்து வந்திருக்கிறாரு. அந்த பகுதி மக்களோட மிக நெருக்கமாக இருக்கார். ஒவ்வொரு சர்ச்சிலையும் இந்த மாதிரி 10ஆம் 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறது, அந்த மாதிரி நிறையா ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அங்கேயே அவரை வீழ்த்த முடியாது. ஆனால் இவர் எங்கே வலுவா நம்புறது என்னன்னா, ஆர்சி வெள்ளாள கிறிஸ்டின் இனிக்கு விருதராஜும் அதே கம்யூனிட்டி தான். அந்த ஓட்டு அங்கே அதிகமாக இருக்கு. அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதை நோக்கி போவோம்ங்கிறதுக்காக பெரம்பூர் கூட நம்ம கை கழுவிடுவோம், அங்கே போய் நிற்போம் நாங்கள் நினைக்கிறார். அங்கேயே இனிக்கு விருதராஜை எதிர்த்து அவர் ஜெயிப்பாராங்கிறது அங்கே கூடிய வரக்கூடிய தகவலை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ முதல் தேர்தலில் எத்தனை கோல்மால் பாருங்க. அது மாதவர்ஜினா பேசுறாரு, இதை சோடா பாட்டில் வீசிட்டீங்களா அப்படின்னு. அந்த கல் விழுந்தவனே யார் விழுந்துச்சு, யார் எரிஞ்சாங்க, இல்லை எழுதுன வந்து டிஎம்கேன்னு சீல் வச்சு எழுதி தூக்கி போட்டானா. ஒரு பாட்டிலோடைய ஒரு துகள் விழுகுது, உடனே திமுக சோடா பாட்டில் வீசுறீங்களா, நாங்கள் யார் தெரியுமா. போலீஸ் ரிப்போர்ட் பிரகாரம் அது எந்த கட்சியும் சேர்ந்தவங்க இல்லை. 2 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கானுங்க, சண்டை வந்திருக்கு. அதில் வந்து பாட்டில் தூக்கி எரிஞ்சிருக்கானுங்க. அந்த பாட்டில் எரிஞ்சதில் ஒரு சில்லு வந்து கூட்டத்துக்குள்ளே விழுந்திருக்கு. இதுதான் நடந்தது. 2 பேர் போதையில் ஒரு மாடியில் பண்ணிட்டு இருக்க விஷயம் நடந்துருச்சு. இவர் மேடையில் இருக்கிறாரு, ஒரு கல் வந்து விழுகுது, உடனே திமுக தான், ஏய் பாத்தியா எங்கள் திமுக பாத்தியா, பாரியா எங்கள் தலைவனுக்கு கூட்டு வந்திருக்க மாதிரியா, எரிமலை பரிமலை ஆக்கிடுவாயான்னு விஎஸ் பாபு கூட்டுறாப்புல. ஏய் சரியான ஆளா இருந்தா இங்கே வாடா ஒத்தைக்கு வாடான்றாப்புல. எனக்கு அதை பார்த்தோன்னே வடிவேல் காமெடி தான் வந்துச்சு. இந்த வந்துட குருநாதன் இப்போ எரியானால சொதக்குன்னு அந்த ஆள் மேலே எரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு, அரசியல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. விஎஸ் பாபு யார் தெரியுமா, சேகர் பாபுக்கே டஃப் கொடுத்தாலே பழைய கை நாங்கள் இறக்கியிருக்கோம் பாத்தியா அப்படின்றாங்க. இதெல்லாம் மேடையில் பேசுகிறாங்க ஆதவர்ஜினா. இது ஒரு என்ன அரசியல் கட்சி, இது என்ன யாருக்கும் எதுவும் தெரியல. ஒரு நரேஷன் மட்டும் பண்றாங்க. திமுக எதிர்ப்பு அரசியல், பாஜகவுக்கு மறைமுகமாக இங்கே வேலையை செஞ்சு கொடுக்கறது, முதல் தலைமுறை வாக்காளர்கள், சிறுபான்மை வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகளை விஜயை வச்சு பிரித்து அது மாதிரியான வேலையை செய்கிறாங்க. அதனால அவங்க மெயின் ஃபோர்ஸாகவும் இல்லை, யாரும் கூட்டணியும் இல்லை. இந்த தேர்தலோடய அவங்களுடைய அதிகாயம் முடிஞ்சு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதான் நடக்க போகுது. நன்றி. நன்றி.